ட்ரம்ப் வந்த பிறகு மிக முக்கியமாக பல அதிரடிகளை செஞ்சுட்டு இருக்கிறார். அதாவது உலகமே பரபரப்பாக அவரை பார்த்துக்கிட்டே இருக்குது. டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது இல்லீகல் இமிகிரண்ட்ஸை திருப்பி அனுப்புறதுல ஆரம்பித்து, கிரீன்லாண்டில் இருக்கட்டும், அவங்களுக்கு வரி போடுறதாக இருக்கட்டும், கனடாவுக்கு 25% வரி, சைனாவுக்கு வரி இப்படி போடுறதாக இருக்கட்டும், திருப்பி அந்த வரியை வித்ட்ரா பண்ணுறதாக இருக்கட்டும், அப்புறம் பனாமா கால்வாயை எடுக்க போகிறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அப்புறம் பனாமா கால்வாயோடைய அந்த அதிபர்கிட்ட போய் பேசி திருப்பி அதை அவங்களோட சுமூகமாக போகிறதா இருக்கட்டும், இப்படி ஏதோ ஒன்று பரபரப்பாக போயிட்டே இருக்குது. சொல்கிறாரு, பேக் அடிக்கிறாரு, திருப்பி சொல்கிறாரு, வித்ட்ரா பண்ணுறாரு, இப்படியே ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது. டெய்லி ட்ரம்ப்புடைய காரியங்களை பரபரப்பாக உலகம் வந்து என்ன செய்யுது, பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவ்வளோ காரியங்களுக்கு நடுவில் மிக முக்கியமாக 2 விஷயத்தை மட்டும்தான் இந்த நேற்று வரையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறோம். ஏன்னா இது ரெண்டும் பிப்ளிக்கல் ஓரியன்டாக இருக்குது. அதோடு கூட இது பெரிய பின்விளைவுகளை வேதத்தில் சொன்னபடி ஏற்படுத்த போகுது. அந்த முக்கியமான விஷயத்தை தான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம். முதலாவது ட்ரம்ப் பண்ணியிருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வித்ட்ரா ஃப்ரம் WHO, அதாவது உலக சுகாதார மையத்திலிருந்து அவர் வெளியே வந்திருக்கிறார். இந்த உலக சுகாதார மையத்திலேருந்து வெளியே வந்ததுக்கு என்னங்க அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அவர் 2020 இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார். அதாவது கோவிட் அவங்க சரியாக கையாளலை அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு அந்த கோவிடுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. இப்போது உலக சுகாதார மையத்திலேருந்து வெளியே வராங்க. இந்த உலக சுகாதார மையத்திலேருந்து வெளியே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இனி எந்த மருந்தோ எல்லாமே அமெரிக்க மருத்துவக் கழகம், FDAன்னு சொல்லுவாங்க, ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதுக்கு எந்த அப்ரூவலையும் WHO வாங்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. பட் இந்தியாவில் அப்படி இல்லை, நம்ம WHO அப்ரூவலோடு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உலக நாடுகள், பல நாடுகள் WHO அப்ரூவலில் இருக்குது. அமெரிக்காவும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வித்ட்ரா பண்ணுறாங்க. வித்ட்ரா பண்ணும்போது அடுத்த எந்த மருந்தை கண்டுபிடிச்சாலும் அந்த நாட்டு மக்களுக்கு அவங்களே யூஸ் பண்ண முடியும். இந்தியாவில் வந்து கோவாக்சின் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த கோவாக்சின் வந்து இந்திய கண்டுபிடிப்பு. ஆனால் அவங்க கோவிஷீல்டுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதை தான் யூஸ் பண்ணணுன்னு நம்மளை வந்து கட்டாயப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 3 வகையான மருந்து கொடுத்து இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஆனால் நாம் கண்டுபிடிச்ச கோவாக்சினை அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் நம்ம கோவாக்சின் போட்டோம். பல நாட்களில் அதுக்கு அப்ரூவலே கொடுக்காமல் இருந்தாங்க. வெளிநாட்டுக்கு போக முடியாது, கோவாக்சின் போட்டவங்க போக முடியாதுங்கிற சிச்சுவேஷன்லாம் இருந்தது. கடந்த நாட்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ WHO உடையதான மிக முக்கியமான ஒரு அதிகார மையம் அல்லது ஒரு ஆளுகை ஒவ்வொரு நாட்டின் மேலேயும் அப்படியே பறந்து விரிஞ்சிருந்துச்சு. நடுவில் கூட WHO வந்து ஒரு காரியம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு உங்களுடைய மொத்தத்தினுடைய அதிகாரத்தையும், அதாவது மருந்து சம்மந்தப்பட்டதான எல்லாத்தையும் கொடுங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, நம்முடைய பாரம்பரிய மருந்துகளை கூட யூஸ் பண்ண முடியாத நிலை உருவாக தொடங்கிடும் அப்படி கொடுத்துட்டோம்னா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் ட்ரம்ப் சொன்னார், இல்லை நாங்கள் இதை ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னார். ஆனால் ஜோ பைடன் கவர்மெண்ட்டில் அதை பெருசாக எடுத்துக்கலை. இப்போது ட்ரம்ப் வந்த உடனே அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டார். வித்ட்ரா பண்ணோன்னே என்ன அர்த்தம்னா, இனி WHO கண்ட்ரோல் இல்லை, அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்க வேண்டாம், அவங்க கொடுக்குற மருந்தையும் யூஸ் பண்ண வேண்டாம். சரி, இதில் என்னங்க இருக்குது, நமக்கு என்ன ஸ்பிரிச்சுவலி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இந்த WHO வச்சு தான் மிக முக்கியமான ஒரு வேலையை செய்ய அவங்க ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து இப்போ நமக்கு வேக்சின் கொடுத்தாங்க இல்லையா, அடுத்து வேக்சின் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாருமே வேக்சின் போடுறதுக்கு சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் காட்டணும். ஸ்கூலுக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், அல்லது கவர்மெண்ட்டில் கொண்டு போய் கொடுத்தா தான் நம்ம அதை வந்து அடுத்து அவங்க ஜாயின் பண்ண முடியும். இல்லாதவங்களை ஜாயின் பண்ண முடியாதுன்னாங்க. வெளிநாட்டுக்கு போகணுன்னா அந்த வேக்சின் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சு, இல்லைனா போக முடியாதுன்னாங்க. இந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டை டிஜிட்டலாக மாத்திர அடுத்த வேலையை தான் அவங்க செஞ்சாங்க. டிஜிட்டல்னா என்ன, வலது கையிலையோ நெத்திலையோ அதை தான் அவங்க போட போகிறாங்க. இதைத்தான் ID 2020ன்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட்லேருந்து பில்கேட்ஸ் வந்து என்ன செஞ்சார், இதை கொண்டு வந்தார். ஸோ WHO இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணி அடுத்து ஜனங்களுக்கு வலது கையில் நெத்தியிலையும் இந்த முத்திரை போடக்கூடியதான ரெவலேஷன் 13, 16, 17 வெளிப்படுத்தின விசேஷம் 13, 16, 17 கொண்டு வருவதற்கான எல்லா வேலையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போவே அவர் சொன்னார், நமக்கு ஒரு வேக்சின் சர்டிஃபிகேட் வேணும், பயோமெட்ரிக் வேக்சின் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்வீடன்லாம் கூட ஒரு பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் மாதிரியே எல்லாத்தையும் வேக்சின் சர்டிஃபிகேட் தேவை, யூரோப்பியன் யூனியன் கூட சொன்னாங்க அதை பற்றி எல்லாம். ஸோ இப்போது இவர் வித்ட்ரா பண்ணியிருக்கிறதுனால உலக நாடுகள் எல்லாமே இப்போ பிரிய போகுது. உதாரணமாக அர்ஜென்டினா அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதாவது WHOலேருந்து அவங்க வித்ட்ரா பண்ணி வந்துட்டாங்க. ஸோ இன்னி இந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டை இப்போ போட முடியாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியும் போது லீக் ஆஃப் நேஷன்ஸ், செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது UN, மொத்த நாடுகளும் இவங்க கண்ட்ரோல் கீழே போயிடும். இப்போ தேர்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஜெலன்ஸ்கி சொல்கிறார். இது எப்போ முடிவடைதோ அப்போ 3வது உலக சமாதான மையம் அல்லது UN மாதிரி இன்னொன்று வரும். அதில் இந்த WHO மாதிரி இன்னொன்று கொண்டு வந்து உலக மக்கள் அத்தனை பேரையும் ஒரு மருத்துவத்துக்கு கீழே கொண்டு வருவாங்க. அதற்கான வேலைகள் எல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. இவர் இதுலேருந்து வித்ட்ரா பண்ணுறாரு. அதான் இங்கே இம்பார்ட்டன்ட். அதாவது அமெரிக்கா இதுலேருந்து ஒதுங்குது. ஆனால் இதனால் இது பாதிக்கப்படுமானா இல்லை, கொஞ்சம் இந்த தேர்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் இது கொலாப்ஸ் ஆகும். அதற்கு பிறகு டோட்டல் வேர்ல்டுக்கும் பயோமெட்ரிக் ID போட தொடங்குவாங்க. அதுக்கான வேலைகள் இப்போ நடக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, எல்லாரையுமே இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லா ஊருக்கும் அனுப்புகிறாங்க. அதோட அர்த்தம் என்ன, அதாவது அவங்க ஊரில் இல்லீகலாக இருக்காங்க. அது நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்க. இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள்,
இனி அரசாங்கத்துக்கு தெரியாம எந்த நாட்டுக்காரங்களோ ஒண்ணு அந்த நாட்டு பிரஜையா இருக்கணும், இல்ல அந்த நாட்டுக்கு போய் பிரஜை ஆயிருக்கணும். 2ம் இல்லாம அந்த நாட்டு பிரஜையும் கிடையாது, இன்னொரு நாட்டிலயும் பிரஜை கிடையாது. 2த்துக்கும் நடுவுல இருக்கிற ஆட்கள் இப்ப கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும், அந்த நாட்டுக்காரங்களாக இருக்கணும். இது எப்ப நடந்துச்சுன்னு நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? லூக்கா 2ல ராயன் காலத்துல அகஸ்டஸ் சீசர் என்ன பண்றாரு, எல்லாரும் அவங்கவங்க நாட்டுல போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அத்தனை பேரையும் அவங்க நாட்டுக்கு அனுப்பி விடுறாரு. 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பதான் பெத்லகேமுக்கு யோசேப்பு போறார். ஸோ இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவார். குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது பார்த்தீங்களா? இப்போ இல்லீகல் இமிகிரன்ஸே எந்த நாட்டிலுமே இருக்க மாட்டாங்க. எல்லா நாட்டிலையும் லீகல் இமிகிரன்ஸ் தான் இருப்பாங்க. ஒன்று அந்த நாட்டில் போய் அவங்க லீகல் ஆகிடணும், இல்லை இருக்கிற நாட்டில் லீகல் ஆகிடணும். தே மஸ்ட் ரிஜிஸ்டர். இந்த இப்போ இருக்கக்கூடிய பயோமெட்ரிக் ரிஜிஸ்ட்ரேஷனை இனி அப்டேட் பண்ணுற வேலை இது. இப்போ எல்லா நாடும் இது ஆரம்பிக்கும், ஒவ்வொரு நாடாக ஆரம்பிக்கும். அவங்கவுங்க நாடு திருப்பி திருப்பி அனுப்ப தொடங்குவாங்க. ஸோ இப்போது இல்லீகல் இமிகிரன்ஸ்னு ஒரு நாட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லாமே லீகல் இமிகிரன்ஸாக இருப்பாங்க. மேபி இப்போ இந்தியாவிலேருந்து போய் நீங்கள் அமெரிக்காவில் லீகல் இமிகிரன்ஸ் ஆகிடுவீங்க, பட் யூ மஸ்ட் பி லீகல். இல்லீகல்னு ஒரு ஆள் இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே இதை பண்ண வெளியேற்ற தொடங்கும். இதோட நோக்கம் என்னன்னா, இந்த தேர்ட் வேர்ல்டு வார் இதெல்லாம் வரும், இது உடனடியாக இப்போ தான் ஆரம்பிக்குது, அடுத்து நடக்க போகுது. இது முடியும் போது பார்த்தீங்கன்னா இயேசு முதலாவது வரும் பொழுது இந்த பயோமெட்ரிக் வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ 2வது வேலை பயோமெட்ரிக் வேலை ஆரம்பிக்குது. ஸோ இது முடியக்கான மிக முக்கியமான வேலை தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த வித்ட்ரா ஃப்ரம் WHO வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது அடுத்த கவர்மெண்ட்டுக்கான ஒரு மிக முக்கியமான குடிமக்களை கொண்டு வந்து ஒப்படைக்கிற வேலை, ஒரு கொடையின் கீழ் ஒரு நம்பருக்கு கீழ் ஒப்படைக்கிற மிக முக்கியமான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இது பார்க்கறதுக்கு தான் இப்போ அகஸ்தராயன் குடிமதிப்பு எழுத சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம அதை கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். பாருங்களேன், நம்ம எதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்? இயேசு பெத்லகேமில் பிறந்தார், அதை தானே ஸ்பிரிச்சுவலி அதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா, எல்லா மக்களுக்கும் ஒரு ஐடி கொடுக்குறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. இதே மாதிரி ஹிட்லர் பீரியடில் நடந்துச்சு, எல்லாருக்கும் 5 டிஜிட் நம்பர் கொடுத்தாங்க. இப்போது அது நடக்குது திருப்பியும். ஸோ WHO வித்ட்ரால் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட்டுக்கான மிக முக்கியமான ஆயத்த பணியை இது நடத்துகிறார். இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் மிக முக்கியமான இன்னொரு மூவ் எடுக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐநாவுடைய மனித உரிமை கழகத்திலேருந்து வெளியே வர்றார். அவர் மட்டும் வரல, இஸ்ரேலும் வெளியே வருது. ஏன் இவங்க 2 பேரும் திடீர்னு இதில் வெளியே வராங்க? ஏற்கனவே ட்ரம்ப் முதல் முறை வரும் பொழுதே சொன்னார், இந்த ஐநா இல்லாமல் நம்ம வேற ஐநா உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னார். இந்த ஐநா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த மனித உரிமையிலிருந்து இவங்க வெளியே வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அடுத்து இவங்க காசா பகுதியில் மிக முக்கியமான ஒரு தாக்குதலையோ அல்லது மிக முக்கியமான ஒரு போரையோ முன்னின்று நடத்தக்கூடும். அதே இடத்துல இன்னும் சொல்ல போனால் வடக்கிலிருந்து ரஷ்யாவும் வந்து யுத்தத்தை நடத்த வேண்டி இருக்கிறது. அவங்களும் வருவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல யுத்தத்தை செய்யும் பொழுது அந்த காசா மக்கள், அந்த இடத்துல இருக்கிற பாலஸ்தீன மக்கள், இதை பற்றின ஒரு ப்ராஃபஸி பின்னாடி இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மக்கள் அங்கே எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, எங்கே அவங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ இந்த மனித உரிமையிலேருந்து வெளியே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல சண்டை நடக்கும்போது எந்த குண்டு வேணாலும் இவங்க வீசுவாங்க. எப்பேற்பட்டதான பேரழிவை அங்கே ஏற்படுத்துவாங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல், பள்ளிக்கூடம் எந்த கணக்கும் கிடையாது, எதை வேணாலும் செய்வாங்க. இப்போ கூட பாருங்கள், ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போட்டாங்க, பள்ளிக்கூடத்து மேலே போட்டாங்கன்னு சொல்லி மனித உரிமை போய் ஐநாவில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த அந்த பர்டிகுலர் நாடுகள் பயப்படுது. ஏன்னா அதை போட்டாச்சுன்னா கேஸ் போட்டு ஐசிசின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படிம்பாங்க, அதில் கொண்டு போயிட்டு அதை நிறுத்த முடியும். நெத்தன்யாகு மேலே கேஸ் இருக்குது, புதின் மேலே வந்து கேஸ் இருக்குது, உக்ரைன் விஷயத்தில் இது மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மனித உரிமையில வந்துட்டாங்கன்னா எங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாதுன்னு அர்த்தம், நாங்கள் அதுக்கு வெளியே இருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இங்கே என்ன குண்டு வேணாலும் போடுவாங்க, இந்த ஜனங்க மேலே என்ன பாதிப்பு வேணால் கொண்டு வருவாங்க, அந்த இடத்தை முழுவதுமாக அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த இடத்தை எடுத்து கொடுக்கறதுல ட்ரம்ப் மும்முரமாக இருப்பார். அவர் எடுக்கக்கூடாதுங்கிறதுல வடக்குலேருந்து வரக்கூடிய ரஷ்யா மும்முரமாக இருக்கும். ஆனால் நடுவில் மாட்ட போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, திரும்பி வரக்கூடிய காசா மக்கள். இப்போ அவங்க என்ன நினச்சிட்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எல்லாம் முடிஞ்சிருச்சு, பீஸ் டீல் ஆகிடுச்சு, நம்ம திருப்பி நம்ம ஊருக்கு வந்து சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இங்கே வேறொரு தீர்க்கதரிசனம் நடக்க போது, அந்த ஜனங்களுக்கு விரோதமாக உலக நாடுகள் மொத்தம் அந்த இடத்துல வந்து இறங்க போகுது. ஆதரவுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாரம் நாடு இறங்கும், எதிர்ப்பாக சில நாடுகள் இறங்கும். ஆனால் பாதிக்கப்பட போகிறது அந்த மைய பகுதி தான், அந்த காசா மக்கள் தான்.